ஒரு பணக்காரர் தான் மிகவும் விரும்பிய ஒரு அரிய வகை கழுகை வேடர்களிடமிருந்து வாங்கினார். அந்த கழுகை அவர் ஒரு தங்க கூண்டில் அடைத்து தினமும் விலை உயர்ந்த உணவுகளை அளித்து அதை போற்றி பாதுகாத்தார். ஒரு நாள் ஒரு துறவி அந்த பணக்காரரின் வீட்டிற்கு வந்தார். கூண்டில் அடைபட்டிருந்த அந்த கழுகை பார்த்ததும் துறவி பணக்காரரிடம், நீங்கள் இந்த கழுகை ஏன் கூண்டில் அடைத்து வைத்திருக்கிறீர்கள்? இது சுதந்திரமாக பறக்க வேண்டிய பிரம்மாண்டமான பறவை அல்லவா என்று கேட்டார். பணக்காரர் சிரித்துக்கொண்டே, ஐயா, இது ஒரு அரிய கழுகு. இதன் பாதுகாப்புக்கு நான் தினமும் பல ஆயிரம் செலவு செய்கிறேன். இங்கு இதற்கு எந்த கவலையும் இல்லை. இதற்கு கூண்டே ஒரு பொக்கிஷம் என்றார். துறவி சம்மதிக்காமல் கூண்டின் அருகில் சென்று கழுகை பார்த்துச் சொன்னார், நண்பனே, நீ வானின் ராஜா. உன்னுடைய சிறகுகளின் வலிமையை மறந்துவிடாதே. நான் இப்போது உனக்கு ஒரு இரகசியத்தை சொல்கிறேன். நீ இங்கு தங்கியிருப்பது உனக்கு அவமானம். நீ உண்பது, நீ சுவாசிப்பது அனைத்தும் உனக்கு இழிவு. பணக்காரர் அதிர்ச்சியடைந்து, நீங்கள் என் விலை உயர்ந்த கழுகிடம் என்ன பேசுகிறீர்கள்? இது பைத்தியக்காரத்தனம் என்று கத்தினார். ஆனால் மறுநாள் காலையில் பணக்காரர் வந்து பார்த்தபோது கழுகு கூண்டின் அடிப்பகுதியில் செத்து கிடந்தது. பணக்காரர் துறவியிடம் கோபத்துடன் சென்று, உங்கள் பேச்சுதான் என் கழுகை கொன்றுவிட்டது என்று குற்றம் சாட்டினார். அதற்கு துறவி அமைதியாக பதிலளித்தார், ஐயா, உங்கள் கழுகு சாகவில்லை. நான் நேற்று கழுகிடம் சொன்ன செய்தி இதுதான். இந்த இழிவு நிறைந்த வாழ்க்கையை விட சுதந்திரமான மரணமே மேலானது. அதனால் அது தன் சுதந்திரத்தை மீட்க அதன் ஆத்மாவை விடுவித்துக் கொண்டது. அதைப் போலவே சில நேரங்களில் நம்முடைய வசதிகள் மற்றும் பொக்கிஷங்கள் என்று நாம் நினைப்பவை நம்முடைய உண்மையான விடுதலையையும் நோக்கத்தையும் கூண்டுக்குள்ளேயே அடைத்து வைக்கின்றன. நீதி, உண்மையான விடுதலையின் மதிப்பும் நோக்கத்தின் வலிமையும் பொருள் வசதிகளை விட மிகவும் முக்கியமானது. வெளிப்புறச் சௌகரியங்கள் நம்முடைய உள்ளார்ந்த திறன்களையும் லட்சியங்களையும் சுதந்திர வேட்கையையும் அடக்கிவிடக்கூடாது. சில சமயங்களில் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நம்பும் கூண்டுகள்தான் நம்முடைய உண்மையான பயணத்தை தடுக்கின்றன. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். இது போன்ற மேலும் பல கதைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன.